அமெரிக்கன்னா எல்லா இடத்துலயுமே டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிக்ஸ் தான். மத்தியிலும் சரி, மாநில எலெக்ஷன் இருந்தாலும் அங்க உள்ளவங்களும் சரி, அங்கேயும் டெமோக்ராட்ஸும் ரிப்பப்ளிக்ஸும் தான். இணையமா எல்லா ஸ்டேட்லயும் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க தமிழகத்து இந்தியாவை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு பிராந்திய கட்சிகள் இருக்குங்கிறதுனால இந்தியா ஒரு வைப்ரண்ட் பெடரல் ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்குமே சொல்லுவேன். 243 பேர் கொண்ட அந்த சட்டசபையில பாஜகவுக்கு 89 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நிதிஷ்குமாருக்கும் குறைய இல்லை, 85 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய கட்சி எங்க பாஜக. இப்போதைக்கு எம்எல்ஏ கூட்டணி சொல்ல முடியாது. ஆனால் ஜேடியூக்கும் அதே அளவு கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ தான் குறைய, அவ்வளவு எம்எல்ஏகள் இருக்காங்க. அப்ப ஜேடியூல இருந்து நிதிஷ்குமாரை எடுத்துட்டீங்க, ஒரு ரோலை தூக்கி அவர் டெல்லியில போட்டீங்கன்னா ஜேடியூ வந்து ஒரு மிக சாதாரணமான கட்சியா போயிடும். அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த ஜேடியூ மிக சாதாரணமான கட்சியா போச்சு அப்படின்னா அதால் யாருக்கு பலம் அப்படின்னு யோசிக்கணும். தான் கையில பவரும் இருக்கணும், ஆனா தன் கட்சியும் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவருக்கு சேஃபான வழி என்னன்னா ஒரே வழிதான், ஆட்சியை இப்போதைக்கு சிஎம் பதவியை எடுத்து பிஜேபி கையில கொடுக்கிறது. ஏன்னா தான் கட்சியில இருந்து உடனே தான் பையனை சிஎம் ஆக்க முடியாது. வேற ஒருத்தர் ஆக்கிறார் என்றால் கட்சியே கையை விட்டு போயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்மளோட சேனல்ல வர்ற எல்லா போஸ்ட்களையும் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம நேரா வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போயிடுவோம். இன்றைக்கு நாம பேச பொருளை எடுக்கக்கூடிய தலைப்பு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்துட்டு ராஜ்யசபாக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறார். இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுல என்ன பெருசா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, இதுல இருந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தை எல்லா ரீஜனல் பார்ட்டிஸோட பிராந்திய கட்சிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்தியாவோட பெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, பெடரல் ஸ்ட்ரக்சர் சொல்லும் மாநிலத்திற்கும் சில உரிமைகள் உண்டு, தன்னாட்சி சில உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு நம்ம ஒரு யூனிட்டரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மத்தியிலேயே எல்லா பவரும் கொண்ட ஒரு மாநிலமாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி அதுக்கும் இதுக்கும் நீங்க தொடர்படுத்துறீங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள கடந்து செல்வோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநிலத்துக்கு சில அதிகாரங்கள் உண்டு, மத்திக்கும் சில அதிகாரங்கள் உண்டு, இரண்டு பேரும் சேர்ந்து கோலோச்சுகிற சில அதிகாரங்களும் உண்டு. இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 3 லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட், அதுல உள்ள எல்லா ஹெட் இருக்குல்ல, அதுல உள்ள என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சட்டம் இயற்றும் உரிமை மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொன்னு சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு. இந்த சென்ட்ரல் லிஸ்ட்ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதுல உள்ள சட்டங்கள் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. இரண்டாவது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிம்பாங்க. இரண்டாவது கன்கரண்ட் லிஸ்ட் என்ன, மாநிலமும் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஷரத்து இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ள கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல சென்ட்ரல் இயற்ற முடியாது, சென்ட்ரல் லிஸ்ட்ல ஸ்டேட் சட்டம் இயற்ற முடியாது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல மாநில அரசும் ஒரு சட்டம் இயற்றுது, மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு சட்டம் இயற்றுதுன்னா அந்த சமயத்துல மத்திய அரசோட சட்டம் வந்து பிரிவைல் ஆகும், மாநில அரசோட சட்டம் செல்லாதாயிரும் சொல்லியிருக்கு. மற்றபடி மாநிலத்துக்குன்னு சில தனிப்பட்ட அந்தஸ்துகள் இருக்கு, மத்தியக்கு அந்த அந்தஸ்து இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. அதனால இது ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் தான். அப்ப இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லும் போது அது எப்படி சாத்தியக்கூறு ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம மேல எடுத்தீங்கன்னா அமெரிக்கன்னா எல்லா இடத்துலயுமே டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிக்ஸ் தான். மத்தியிலும் சரி, மாநில எலெக்ஷன் இருந்தாலும் அங்க உள்ளவங்களும் சரி, அங்கேயும் டெமோக்ராட்ஸும் ரிப்பப்ளிக்ஸும் தான். இணையமா எல்லா ஸ்டேட்லயும் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க தமிழகத்து இந்தியாவை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு பிராந்திய கட்சிகள் இருக்குங்கிறதுனால இந்தியா ஒரு வைப்ரண்ட் பெடரல் ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்குமே சொல்லுவேன். அதாவது ஒரு நல்ல ஒரு சலைத்து செலுத்தோங்கி இருக்கின்ற ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் உள்ள அமைப்பு, கூட்டாட்சி தத்துவ முறை உள்ள அமைப்பு. ஏன்னா காங்கிரஸ் பிஜேபி தான் என்றைக்குமே மத்தியில் ஆண்டாலுமே எல்லா மாநிலங்களும் அவர்கள் தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் இந்தியாவில கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல மாநில கட்சிகள் ஆளலாம். சில இடங்கள்ல சில தேசிய கட்சிகள் இன்னைக்கு மாநில கட்சி மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்னதான் தேசிய கட்சின்னு சொன்னாலும் இன்றைக்கு கேரளாவோட ஒரு மாநில கட்சி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேரளால மட்டும்தான் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி தத்துவ முறை இந்தியால வைப்ரண்டா இருக்கு. இதுக்கும் நிதிஷ்குமார் பதவியேற்று போறதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம இன்றைக்கு பிஜேபி காங்கிரஸ் பேசிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ்ல ஜனதாதள் அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இந்த ஜனதாதள்னா பல வாரியா உடஞ்சு ஜனதாதள் யுனைடெட்ங்கிறத நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியா இருக்கு. ஜனதாதள் செக்குலருங்கிறது HD தேவகவுடா கர்நாடகாவில் ஒரு கட்சியா இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, தேவகவுடா கர்நாடகாவில் இருக்கிறாரு, நிதிஷ்குமார் பீகார்ல இருக்க. இந்த பகுதிக்கு இடைப்பட்ட எல்லா பகுதியிலும் கூட ஜனதாதள் பெரிய கட்சி, இன்னைக்கு அழிஞ்சு அந்த கட்சி நாசமா போச்சு. அப்ப இந்த ஜனதாதள் யுனைடெட் அப்படிங்கிறது வந்து ஒரு மத்திய கட்சி, நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அது பீகாருக்கு மட்டுமே கோலோச்சுகின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியின் தலைவராக இன்றைக்கு இருக்கிறவர்
திரு நிதிஷ்குமார் அவர்கள். இப்ப இந்த நிதிஷ்குமார் அவர் தலைமையில கிட்டத்தட்ட 10 முறை பீகாரோட சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. 10 முறை 10 முறை எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு கேட்காதீங்க. ஒரு தடவை இந்த ஆர்ஜேடியோட, அதாவது லல்லு பிரசாத் கட்சியோட கூட்டணி வச்சு சிஎம்ஆர் பார்த்து இப்ப அவரை கழட்டி விட்டு அதே டாம்லயே பிஜேபி கூட்டணி வச்சுருவார். இப்படி மாத்தி 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 பல பேர்களோடையும் மாத்தி மாத்தி பல கட்சிகளோட போய் அவர் 10 முறை சிஎம்ஆர் இருந்தார். கிட்டத்தட்ட கடந்த 20-25 ஆண்டுகள் அவர் தான் சிஎம்ஆர் இருக்கார் பீகார்ல. வேற யாரும் சிஎம் கிடையாது. அப்போ அப்படி யாரோட இருந்தாலும் கட்சி சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பீகார்ல ஓட்டு வங்கின்னு பாத்தீங்கன்னா 3வது கட்சியும் கூட நீங்க அவர் சொல்லலாம். இருந்தாலும் அவர் தான் சிஎம். அப்படி தன்னோட கண்ட்ரோல்ல பீகாரை வச்சுக்கிட்டு இருந்த நிதிஷ்குமாரை தான் இன்றைக்கு சிஎம் பதவியில இருந்து இறக்கி ராஜ்யசபாக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண தள்ளிட்டாங்க. யாரு? மத்தியில் இருக்க பிஜேபி அரசு. பிஜேபியும் ஜேடியும் கூட்டணியா நின்று தான் இந்த 2025 பீகார் சட்டசபை தேர்தலை சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது மிக மிக முக்கியமான காரணம் ஆர்ஜேடியோட இணைந்த காங்கிரஸ் தான். அங்க ஆர்ஜேடியோட எல்லா பேச்சுவார்த்தையும் கடைசி வரைக்கும் இழுத்து தரையில இழுத்து விட்டு தேர்ல விட்டு ஆர்ஜேடியை தேர்ல விட்டு அவங்க போயிட்டாங்க. 243 பேர் கொண்ட அந்த சட்டசபையில பாஜக 89 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நிதிஷ்குமாருக்கும் குறைய இல்லை, 85 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய கட்சி அங்க பாஜக. இப்போதைக்கு எம்எல்ஏ கூட்டணி சொல்ல முடியாது. ஆனால் ஜேடியூக்கும் அதே அளவு கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ தான் குறைய, அவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்ப ஏன் நிதிஷ்குமார் வெளியில அனுப்புறாங்க? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நிதிஷ்குமார் வயசாயிருச்சு, சில காரியங்கள்லாம் அவர் செனிலிட்டின்னு சொல்லுவாங்க. வயதான காரணம் சில காரியங்கள் அவர் அந்த மூளையோட பிரசன்ஸ் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க. பட் அது மட்டும் தான் காரணமானா நிச்சயமா கிடையாது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. என்னதான் ஜேடியூன்னு ஒரு கட்சி வாக்கு வாங்கினாலும் அந்த வாக்கை அந்த கட்சியோடு இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த டேலண்ட், அந்த திறமை நிதிஷ்குமாருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல நீங்க வேற ஒருத்தர் வச்சிருந்தீங்கன்னா அந்த கட்சி இன்னைக்கு போயிருந்திருக்கும். எப்படி திமுக ஒரு தான் சொல்லுவாங்க, என்னதான் திமுக நடிஞ்சரி எல்லாம் பெரிய ஆளா இருந்தாலும் கருணாநிதி ஒருத்தர் வச்சிருந்தா அதனால அந்த கட்சி சேர்ந்து இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி தலைவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்ப அந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் அந்த ஜேடியூங்கிற கட்சி இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான கட்சியாக இருக்கு. அப்ப ஜேடியூல இருந்து நிதிஷ்குமாரை எடுத்துட்டீங்க, ஒரு ரோலை தூக்கி அவர் டெல்லியில போட்டீங்கன்னா ஜேடியூ ஒரு மிக சாதாரணமான கட்சியா போயிடும். அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த ஜேடியூ மிக சாதாரணமான கட்சியா போச்சு அப்படின்னா அதால் யாருக்கு பலம் அப்படின்னு யோசிக்கணும். இப்ப ஜேடியூ நிதிஷ்குமார் வெளியில போனா அழிஞ்சும் நான் சொல்ல மாட்டேன். எப்படி தேவகவுடா வெளியில போனோம்னா ஜனதாதள் செக்குலர் என்னாச்சு இருக்கு. ஆனால் அதனால யாருக்கு பெனிஃபிட்? பிஜேபிக்கு தான். கர்நாடகால பெனிஃபிட். ஜேடியூ சிறுக 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 பிஜேபிக்கு தான் ரொம்ப பெனிஃபிட், காங்கிரஸ் கொஞ்சம் தான் பெனிஃபிட். அதே மாதிரி ஜேடியூ சிறுக 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 அதோட பெனிஃபிட் தனக்கு இருக்கும். ஜேடியூ நம்ம மார்ஜினல் பிளேயர் ஆகிட்டோம்னா ஓப்பன் ஃபைட்டு நமக்கும் ஆர்ஜேடிக்கும் மட்டும்தான் வரும். அப்ப ஜேடி இருந்தாலும் இல்லாட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம பீகார் தளத்தை கைப்பற்றி கொள்ளலாம்னு பாஜக ஒரு சூழ்ச்சி வலை வளைச்சு அதுக்குள்ள இன்றைக்கு வேற வழி இல்லாம தெரிந்தே நிதிஷ்குமார் உள்றாரு. அப்ப ஏன் தெரிஞ்சே நிதிஷ்குமார் உள்றாரு? அப்ப இது வரைக்கும் நிதிஷ்குமார் போறாரு இல்லையா? இது வரைக்கும் அருமையா போறாரு, எல்லாத்தையும் அங்க இங்க காய் நகர்த்தினாரு. ஆனால் இன்ற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா அவருக்கும் தான் பையன் அரசியல கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்ப அந்த அரசியல கொண்டு வரணும் ஒரு ஆசை இருந்தா இன்றைக்கு ஒரு பையனுக்கு 45 வயசு முன்னாடியே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாலே கொண்டு வந்திருந்தார் என்றால் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியில இருந்து டெபுட்டி சிஎம் அப்படி எதையாச்சும் ஒண்ணு கொடுத்து பையனை கொஞ்சம் அரசியல் பயிற்று வித்திருந்திருக்கலாம். அவர் ஒரு கேப்பபிள் லீடரா ஆக்கி விட்டுட்டு இருந்துட்டு அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு சூழ்நிலை என்ன? இப்பதான் அவர் பையன் அரசியல் கொண்டு வர. என்னதான் ஜேடியூல பிரபலமானாலும் அரசியலில் அவர் ஒரு ஜீரோ. அப்ப அரசியல்ல ஜீரோவா இருக்கும் போது அவர் ஆட்சியிலேயோ அவர் ஜேடியூ கட்சியை நாளை கையில வச்சுக்கிறதுக்கு கூட பிஜேபி தான் அவர்களுக்கு தேவைப்படும். இப்ப நிதிஷ்குமார் என்ன ஆயிடுச்சு? தைரியமா பிஜேபி நிதிஷ்குமாரால இன்றைக்கு பிஜேபி எதிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் அரசியல் எதிர்காலத்தை அவர் இருந்தா பிளான் பண்ணி இப்படி அப்படின்னு சேர்ந்து தப்பிச்சுக்குவாரு. ஆனால் தன்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலம் வேணும் என்றால் பிஜேபியோட நயந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். ஏன்னா முன்னாடி ஆர்ஜேடி இருந்த வரைக்கும் லல்லு பிரசாத் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு. இந்த தடவை தேஜஸ்வி யாதவும் இனிமேல் நான் நிதிஷ்குமாரோட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் 2 பேருக்கும் நிறைய பிரசாபாசம் ஆனதுனால ஜேடியூவை எந்த அளவுக்கு அவர் சேர்த்துக் கொள்வார், அப்படியே சேர்த்து கொண்டாலும் தேஜஸ்வி யாதவ் ஒரு இளைய தலைவர், அப்படி தன்னுடைய பயணம் முழுங்கி சாப்பிட்டுவாருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால பிஜேபியோட உறவு உதவின்னு இல்லாம தன்னுடைய பயனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்? அப்ப இப்போதைக்கு பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஒரு பையனை உள்ள கொண்டு வராரு அப்படின்னா அடுத்த கேள்வி எழக்கூடியது, யார் அடுத்த பீகார் முதல்வர்? இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் வர முடியும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ பிஜேபி இப்ப என்ன சொல்றாங்க? பிஜேபி எங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்படின்றாங்க. இப்ப நீங்க ஒரே கல்ல 2 மாங்காடிக்கும் நிதிஷ்குமார் நினைக்கிறாரு. என்ன சரி, இப்ப பிஜேபியை முதல்வரா கொடுக்கறாங்க, நிதிஷ்குமாருக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இப்ப உடனே எடுத்த உடனே தான் பையனை கொண்டு ஜேடியூட முதலமைச்சர்னு வச்சா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை வரும்.
இல்லையா? அப்ப நிதிஷ்குமார் முதலமைச்சரா வைக்காம வேற யாராச்சும் ஒருத்தர் வச்சான்னா தங்கச்சியில ஆல்ரெடி ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டாரு. இதற்கு முன்னால் ஜித்தேந்திரா மாஞ்சின்னு ஒருத்தரை கொண்டு வச்சாரு. அவர் இன்னைக்கு தனி கட்சி ஹெச்ஏஎஃப் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சி தொடங்கி அவர் தனியா நிற்கிறார். அப்ப அந்த ரிஸ்கை அவரால் எடுக்க முடியாது. தான் கையில பவரும் இருக்கணும், ஆனா தன் கட்சியும் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவருக்கு சேஃபான வழி என்னன்னா ஒரே வழிதான், ஆட்சியை இப்போதைக்கு சிஎம் பதவியை எடுத்து பிஜேபி கையில கொடுக்கிறது. ஏன்னா தான் கட்சியிலிருந்து உடனே தான் பையனை சிஎம் ஆக்க முடியாது. வேற ஒருத்தர் ஆக்கிறார் என்றால் கட்சியே கையை விட்டு போயிடும். அப்ப தான் பையன் அடுத்து மேல கொண்டு என்ன செய்யணும்? இப்போதைக்கு தான் கட்சியை பவர்ல இருந்து எடுத்துட்டு இந்த பிஜேபி கையில சிஎம் கொடுத்துட்டு நம்ம கட்சியை நம்ம பையன் கையில நல்லா பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பையனை சிஎம் ஆக்கணும்னு ஒரு முயற்சி பண்றாரு. ஆனால் இது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகுமா? 100க்கு 100 ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நிதிஷ்குமார் என்ற அந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய ஸ்ரூட் பொலிட்டீஷியன். எந்த சமயத்துல எந்த பக்கம் ஒட்டினாலும் அந்த பக்கம் நமக்கு லாபம் தெரிஞ்சு கரெக்டா போய் ஒட்டிக்குவாரு. அது மட்டும் இல்ல, பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூ பண்றாங்க அந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. நிதிஷ்குமாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, நிதிஷ்குமாரை பத்தி எனக்கு ரொம்ப சொல்லவும் இல்லை, ஆனால் அவர் எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த பக்கத்துல இந்த பக்கம்னாலும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர், ஆர்ஜேடியோட போனாலும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர், பிஜேபியோட போனாலும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அந்த அளவுக்கு ஒரு சூடு பொலிட்டீஷியன் அப்படின்னு பீகார் அரசியல் வட்டாரங்கள் இந்திய அரசியல் வட்டாரங்கள்லயும் ஒரு நல்ல ஒரு தனக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு மனுஷர். இந்தியா முதல்ல இந்த இந்தியான்னு சொல்றோம், இந்த இந்தியா அலையன்ஸ் கன்வீன் பண்ணி எல்லாம் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் அவர் தான். அதுக்கப்புறம் அங்க சில விஷயங்கள் ஓடி வந்து திருப்பி பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டார். இப்ப தன்னோட ஸ்கின்னை சேவ் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஆங்கில, சேவிங் யுவர் ஸ்கின். தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அரசியல்வாதியா தான் இருக்கிறாரு. இப்பவும் அவர் தன் கட்சியை பார்க்கல, தன்னையும் தன்னோட பையனையும் மட்டும்தான் பாக்குறாரு. அந்த கட்சியை தான் பையன் கையில சேஃபா பலமா கொடுத்துட்டு சேர்த்துட்டு போகணும்னா நார்மலா என்ன சொல்லுவீங்க? என் கட்சியில ஆட்சி வேணும், என் ஆள் ஒருத்தனை போடுறா, அவரை சிஎம்மாக்கு, நானும் 85 வச்சிருக்கேன், நீ வழக்கம் எப்படி சிஎம்ஆர் நான் போனா ஏன் இன்னொருத்தன் ஏன் ஆள் வரட்டும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இந்த என்ன ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அந்த பதவி சிஎம் பதவி பிஜேபிக்கு போகுது. அப்ப எப்படி நிதிஷ்குமார் விட்டு கொடுப்பாரு? அவர் இத்தனை வருஷமா அவர் என்றைக்குமே விட்டு கொடுக்காத ஒரு விஷயம், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவார், கொள்கையில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவார். சிஎம் சீட்டை மட்டும் அவர் 10 முறையா சிஎம்சியை விட்டு கொடுத்தது இல்லை. அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் சிஎம் சீட்டை விட்டு கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம், கட்சி முதல்ல தான் பையன் கையில பலப்படணும், அதுக்கப்புறம் நம்ம சிஎம் போஸ்ட் வாங்கிக்கலாம். ஒருவேளை ஒரு 2 வருஷம் கழிச்சு என் பையனை கொடுங்கன்னு சொல்லலாம், இல்ல அடுத்த எலெக்ஷன்ல பையனை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தனக்கு இப்பொழுது அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, தன்னால் அந்த மாதிரி யோசிக்க முடியல, தனக்கு வயசாகி போச்சு, தன்னால் சில காரியங்கள் செய்ய முடியும்னு நினைக்கும் போது பிஜேபியோட தயவு இருந்தால்தான் என் பையன் கையில் கட்சி பலப்படும், கட்சி பலப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பையனை சிஎம் ஆக்கலாம்னு அவர் யோசிக்கிறாரு. இதனால என்ன ஆகும்? மேலும் ஒரு மாநிலம், பிராந்திய கட்சிகள் கையிலேயே இருந்த மேலும் ஒரு மாநிலம் இன்றைக்கு திருப்பி பிஜேபி கையில போகுது. நீங்க என்னதான் ஆர்ஜேடி, ஜேடியு, ஜனதாதள், யுனைடெட்னு சொன்னாலும் அந்த 2 கட்சிகளுமே பீகாருக்கு மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள். அப்ப பீகாரோட ரீஜனல் பார்ட்டிஸ், நம்ம ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி, அதுல ஒரு பார்ட்டி இன்னைக்கு தன்னோட இடத்த பிஜேபி கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிஜேபி நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இனிமேல் ரீஜனல் பார்ட்டிஸ் இல்லை, அங்க போட்டி போடக்கூடிய நம்பர் 1 and 2 பார்ட்டிங்கிறது ஆர்ஜேடியும் ஒரு ரீஜனல் பார்ட்டியும் பிஜேபியும் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல கூட்டாட்சி முறை, இந்தியாவோட பப்ளிக் கூட்டாட்சி முறை அந்த இடத்துல அடி வாங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் மெதுவா ஒற்றை கூடாரத்துக்குள்ள வந்துருச்சு. ஜேடியு டம்மி ஆக்கி, எப்படி சிவசேனாவை டம்மி ஆக்கி அங்க மகாராஷ்டிரா பிஜேபி வந்துச்சோ அதே மாதிரி ஜேடியு டம்மி ஆக்கி பிஜேபி பீகார் கோட்டையை பிடித்து விடும். அவர்களுக்கு பிரதான எதிரியாக ஆர்ஜேடி மட்டும்தான் இருப்பார். ஆர்ஜேடியை காலி பண்ற வேலையை காங்கிரஸ் பார்த்துக்கும். அப்ப பீகாரில் கூட்டாட்சி முறை உண்மையான வளர்ந்து கொண்டிருந்த கூட்டாட்சி முறை அடி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லா மாநிலங்களிலும் மெதுவா ஒரு மாநில கட்சியை தட்டி 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 கீழத்தில் அடிச்சிருந்த கொஞ்ச நாள்ல ஜனதாதள் செக்குலர் கர்நாடகாவில அடி வாங்கி போயிடும். அப்ப மாநில கட்சிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மத்திய கட்சிகள் தாங்க வச்சதுதான் வருஷன்னு சொல்லி எல்லா காரியங்களும் செய்து இந்திய அரசியல் சட்டத்தை பேரளவுல ஒரு அரசியல் சட்டமா வச்சுட்டு செயல்பாடுகள் ஃபுல்லி இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது கூட்டாட்சி முறைக்கு நல்லதல்ல. அப்ப பீகாரோட நிதிஷ்குமார் ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுத்து போய் அவர் ராஜ்யசபையில உட்கார்ந்துட்டு தன்னோட சீஃப் மினிஸ்டர் பதவியை அவர் ரிசைன் பண்றது, ராஜினாமா செய்வது பீகாருக்கு மட்டும் இம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறைக்கே ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டிலையும் பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே கோட்டையை உடைக்க பிஜேபி ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்போ 2 ரீஜனல் கட்சிகள், பிராந்திய கட்சிகள் இடையில உள்ள போட்டியில இன்னைக்கு ஏடிஎம்கே அழிச்சு பிஜேபி நம்ம மேல வரணும்னு பாக்குது.
அப்போ அந்த இடத்துலயும் கூட்டாட்சி முறைங்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியாவோட வலிமையான கூட்டாட்சி முறைக்கு ஒரு அடி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல மக்கள் ஒரு விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் நமக்கு மத்திய கட்சிகள் தேவை. மாநிலங்களில் ஒவ்வொரு மாநில மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் மாநில கட்சிகளை மட்டுமே தேர்ந்தெடுங்கள். அவர்கள் தான் உங்கள் மாநிலத்தை மட்டுமே பார்த்து செயல்பாடுகளை பண்ணுவாங்க. மத்திய கட்சிகளை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சட்டமன்றங்களுக்கு மாநில கட்சிகளை மட்டுமே தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பீகாரில் இது என்ன ஒரு பாடம் அப்படின்னா, நீங்க ஒரு மத்திய கட்சி உங்க கூடாரத்துக்குள்ள விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு மெதுவா உங்களை மூவ் பண்ணி உங்களை டம்மி ஆக்கிட்டு உங்க இடத்துல அங்க வந்து உங்க கட்சியை அழிச்சிருவாங்க. உங்க கட்சி அழிக்கிறதுனால நீங்க அழியறத பத்தி நான் வருத்தப்படல. கூட்டாட்சி தத்துவம் என்ற தத்துவம், இந்திய அரசியலமைப்புள்ள தத்துவம் அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பீகார் நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு ராஜ்யசபா போறது எது காமிக்கிறது என்றால், பிராந்திய கட்சிகள் வலுவிழந்து கொண்டிருக்கின்றன, மத்திய கட்சிகள் அவர்களை முழுங்கி கொண்டிருக்கின்றன ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம காமிக்குது. விழிப்போடு இருப்போம், பிராந்திய கட்சிகளை காப்போம். மீண்டும் சந்திப்போம்.